நான் அடுத்து என்னவாக போகிறேன் என்று நீ கற்பனை வேண்டும் ஒவ்வொருத்தரும். யூ மஸ்ட் ட்ரீம் அண்ட் யூ மஸ்ட் அச்சீவ், யூ மஸ்ட் என்டவர் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். திஸ் இஸ் வாட் யூ ரிக்வயர் டுடே. கைண்ட்லி ஃபாலோ இட். அன்பார்ந்த தங்கவேலு கல்வி குழுமங்களுடைய டைரக்டர் முனைவர் பரமசிவம் அவர்களே, சென்னை அறிவியல் மற்றும் கலை கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் அவர்களே, தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்களே, டிஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் சுப்பராஜ் அவர்களே, பேராசிரியர்களே, அன்புக்குரிய புதிதாக இணைந்துள்ள மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் தங்கவேலு கல்வி குழுமத்தின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் அன்பினையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே இங்கே துவக்க உரையாற்றிய நம்முடைய டைரக்டர் பரமசிவம் அவர்கள், அதைத் தொடர்ந்து கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் வெங்கடேசன் அவர்கள் கல்லூரியினுடைய திறன் மற்றும் செயல்பாடுகளை பற்றி இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். புதிதாக இணைந்துள்ள குழந்தைகள் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வாழ்க்கையை மாறியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நேற்று வரை பள்ளி மாணவர்கள், இன்றைக்கு கல்லூரி மாணவர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய உழைப்பை, அதன் வழியில் வரும் வாய்ப்புகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை பெற்றுத்தருவது, வேலை வாய்ப்பு பெற்றுத்தருவது, அல்லது நம்முடைய கல்லூரியின் நோக்கமாக இருக்கிற வேலை வழங்குவராக மாறுவது என்று இந்த அடித்தளத்தில் தான் எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். நம்முடைய கல்வி குழுமத்தை பொறுத்தவரையில் வேலையில் சேர்ந்து பயணிப்பது ஒன்று, வேலையை உருவாக்கி மற்றவர்களுக்கு வேலையை வழங்குவது என்று அடுத்த கட்டத்திற்கு நகரும் வாய்ப்பை இங்கே பெற முடியும் என்ற வாய்ப்பை இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கல்வி குழுமத்தை பொறுத்தவரையில் மற்ற கல்லூரிகளைப் போல அதிக கட்டணம் இங்கே இல்லை. இதைவிட குறைந்த கட்டணம் அரசு கல்லூரிகளில் தான் மட்டும் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இந்த வாய்ப்பை தருவதற்கு காரணம், சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உயர்ந்த நிலையில் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். எல்லோரும் வசதி படைத்தவர்கள் என்பதை இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். உழைக்கிற மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், இப்படி பலதரப்பட்ட சமூகத்தில் பின்தங்கியுள்ள அல்லது நடுத்தர நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் நல்ல வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இங்கு நல்ல தரமான கல்வி கற்பிக்கப்படும். அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும். இவைகளை
நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையிலே இருக்கிறது. உங்களுடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு துணையாக நாங்களும் இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக தினசரி தவறாமல் கல்லூரி நாட்களில் அவசியம் வர வேண்டும். குறித்த நேரத்திற்கு வர வேண்டும், குறித்த நேரம் திரும்ப வேண்டும். அதைத் தொடர்ந்து அன்றன்றைக்கு கல்லூரி பேராசிரியர்கள் நடத்தும் பாடங்களை தினசரி வீட்டுக்கு போய் படிக்க வேண்டும். 1:30 மணிக்கு கல்லூரி விட்டவுடன் உங்களுக்கு அடுத்த அரை நாள் முழுவதும் உங்கள் கையிலே இருக்கிறது. அந்த நேரத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டிவி பார்ப்பது, தொலைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு அதை புரட்டி கொண்டிருப்பது என்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கைபேசி நமக்கு ஒரு வரம்தான். ஆனால் அதுவே ஒரு தொல்லையாக மாறியிருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் வருகிறது. அதே போல் அதற்கு இணையாக கெட்ட விஷயங்களும் அதில் வருகிறது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும். இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த படிப்பை முடிக்கிற வரை படிப்பை தவிர வேறு எந்த நிலையிலும் என் மனம் செல்லாது என்று முடிவெடுக்க வேண்டும். விளையாடலாம், தப்பில்லை, அது இங்கே வாய்ப்பு இருக்கிறது. அது உடலுக்கு நல்லது, அது வேறு. ஆனால் இந்த படிக்கும் நேரம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது மீண்டும் திரும்பி வராது. இந்த வயசு, இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு மணித்துளியும் நம் வாழ்க்கையில் நாம் திரும்பி பார்க்க முடியாது. நினைத்து கொள்ளலாம், ஆனால் அது திரும்பி வராது. அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வயது என்பது அது ஒரு பிரச்சனை சமுதாயத்தில். பல்வேறு மன ஓட்டங்களிலிருந்து நீங்கள் நல்லவராகவும் மாற முடியும், கெட்டவராகவும் மாற முடியும். நல்ல நட்பு இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். கெட்ட நெருப்பு வந்தால் அது கேடாக முடியும். ஆக மறந்து விடக்கூடாது. இன்னொன்று பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புவது, நம்முடைய குழந்தைகளோடு பெற்றோர்களுக்கு பேச நேரம் கிடைக்கவில்லை இப்பொழுது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, சராசரி இந்தியர்களில் தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் இது இருக்குது. என்ன காரணம் என்றால், ஒன்று நாம் வேலைக்கு செல்கிறோம், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க நினைக்கிறோம், அதற்காக கடுமையாக உழைக்கிறோம். அது தாய் தந்தை இருவரும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாம் எந்த வேலை செய்தாலும், எவ்வளவு நேரம் பணிபுரிந்தாலும், வீட்டுக்கு வந்த முதல் வேலையாக தங்கள் குழந்தைகளோடு ஒரு குறைந்தபட்சம் 5 நிமிடம் பெற்றோர்கள் பேச வேண்டும். அன்றைக்கு என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும். அவர்களுக்கு மனம் விட்டு பேசி நண்பராக நீங்கள் மாற வேண்டும். அப்பா அம்மா என்ற ஸ்தானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு 10 நிமிடங்கள் அந்த குழந்தைகளோடு நீங்கள் பேசினால் அவருடைய நட்பு இங்கே உங்களோடு இருக்கும். அல்லதென்றால் யாரெல்லாம் நண்பர்களோ அவரோடு பேசுவார்கள், நேரத்தை கழிப்பார்கள். அதில் நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் சந்தோஷம். சில நேரங்களில் தவறானவர்கள் கையிலே போய்விட்டால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை கெட்டுப்போகும். அதை தாய் தந்தையர் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. தங்கள் பிள்ளைகளோடு தினசரி பேசும்போது அவருடைய நாட்டம், அவருடைய தேவைகள், அவருடைய உணர்வுகள், நீங்கள் பங்காளியாக இருப்பீர்கள். நீங்கள் நண்பர்களாகவே மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதை எந்த தாய் தந்தை சிறப்பாக செய்கிறார்களோ அந்த குழந்தைகள் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய நாட்டில், உலகத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாடு. இதை
நீங்கள் அன்போடு கவனிக்க வேண்டும். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய குழந்தைகளோடு பேசுவதை ஒரு கடமையாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தை சிறந்த குழந்தை இருக்க முடியும், அதை நல்வழிப்படுத்த முடியும். ஒரு குழந்தை தடம் மாறிவிட்டால் அதை மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஏன் பெற்றோர்களும் கூட முதல் கட்டமாக புகைப்பிடிப்பது, போதைப்பொருள் எடுத்துக்கொள்வது அல்லது மது சம்பந்தமான விஷயங்களில் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் தொடவே மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டால் உங்களுக்கு நல்ல நிம்மதி, நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். சில தவறான நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு அழைக்கக்கூடும். தமிழ்நாட்டில் கடந்த 4 தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகள் பால்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள், அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை. ஆனால் அந்த தவறான விஷயங்களிலிருந்து நம்முடைய குழந்தைகளை காக்க வேண்டிய பொறுப்பு, அதைத்தான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் அவரிடத்து பேசினால் போதும், சரியாயிடும். அவர்கள் நல்வழிப்படுத்தப்படுவார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகளை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். இன்னொன்று, தினசரி கல்லூரிக்கு வருகிறாரா போகிறாரா, இல்லை எங்கே தெரியணும், கேஸ் பேசணும். இந்த கல்லூரியில் நம்முடைய குழந்தைகள் தினசரி வருகிறா இல்லை என்பதை பற்றி உங்களுக்கு தகவல் வரும். ஒருவேளை 2 நாள் 3 நாள் வரலன்னா கூட உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, பேசுவாங்க, பெற்றோர்கள் அழைத்து பேசுவார்கள். ஆகவே கல்லூரியை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற நேரத்தில் அவர்கள் உறுதியாக நல்ல வழியில் படிப்பை மட்டுமே மேற்கொண்டு செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தருவோம். அடுத்து மற்ற நேரங்களில் அவர்கள் உங்களோடு தான் இருப்பார்கள். ஆகவே அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்கே முதலில் ஒழுக்கம், நல்ல படிப்பு, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல வருமானம், இவற்றை வழங்குவதற்கான உரிய வாய்ப்புகளை இந்த கல்லூரி வழங்கும். ஆகவே நண்பர்கள், பெற்றோர்கள், நான் கூறிய கருத்துக்களை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த படிப்பு முடித்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லிக் கொடுப்பார்கள். உயர்கல்வி வேண்டுமா, தொழில் செய்ய வேண்டுமா, வேலைக்கு போக வேண்டுமா என்பதையெல்லாம் தனித்தனியாக தரம் பிரித்து பார்த்து ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைக்கு ஏற்ப, வாய்ப்புக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கல்லூரி நிர்வாகம் செய்து தரும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முறையில் படிப்பை மேற்கொள்ளுங்கள். நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் திறமையானவர்களாகவும் மாறுவதற்கு உங்களை உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். அதைத்தான் இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் அடுத்து என்னவாக போகிறேன் என்று நீ கற்பனை வேண்டும். ஒவ்வொருத்தரும் யூ மஸ்ட் ட்ரீம் அண்ட் யூ மஸ்ட் அச்சீவ், யூ மஸ்ட் என்டவர் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். திஸ் இஸ் வாட் யூ ரிக்வயர் டுடே. கைண்ட்லி ஃபாலோ இட். பேராசிரியர்கள் சிறந்த முறையில் உங்களை வழிநடத்துவார்கள். ஆகவே அனைத்து வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கும். தரமான கல்வி கிடைக்கும், தரமான வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.